إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. وقال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. صدق الله العظيم. زيد بن خالد الجهني رضي الله عنه قال صلى بنا رسول الله صلى الله عليه وسلم صلاة الصبح فأقبل علينا وقال قال الله تعالى قال أصبح من عبادي مؤمن بي وكافر بي متفق عليه إلى آخر الحديث أو كما قال صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு உரித்தாகும். சலாத்தும் சலாமும் இனிய சையதுனா முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதிலும் அன்னவருடைய பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு என்னென்ன விஷயங்கள் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கிறானோ அது ஏழுமான முறை எடுத்து நடக்குமாறும் என்னென்ன விஷயங்களை தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுங்கோடு எச்சரித்திருக்கிறானோ அதை முற்றும் முழுதாக வாழ்க்கையில தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை நம்பின முஃமின்களாக இருக்கக்கூடிய நாம், அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட முஃமின்களாக இருக்கக்கூடிய நாம் என்னோட வாழ்க்கையில் பலதரப்பட்ட நிலைமைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து கொண்டிருக்கிறான். இந்த நிலைமைகள் அது கவலைக்குரிய நிலைமைகள் இருக்கலாம், சந்தோஷமான நிலைமையாக இருக்கலாம். என்ன நிலைமை வந்தாலும், உலகத்தில் எந்த நிலைமை வந்தாலும் அந்த நிலைமையை உருவாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் என்ற உறுதியான அந்த நம்பிக்கைகள் உள்ளத்துல வரும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியால சுபஹுடைய தொழுகையை தொழுவிச்சிட்டு சொன்னாங்க, நேத்து பேஜ ஸைத் இப்னு காலித் அல் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சுபஹுடைய தொழுகையை ஹுதைபியால தொழுவிச்சாங்க. நாளை பார்த்து சொன்னாங்க, தொழுந்துட்டு பின்னால அல்லாஹ் என்கிட்ட அறிவிச்சான், எங்களுடைய அடியார்கள்ல சிலர்கள் நேத்து பேஞ்ச மலைக்கு முஃமின்களாகவும் சிலர்கள் காஃபிர்களாகவும் அறிவித்தாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே சஹாபாக்கள் அது எப்படி யா ரசூலுல்லாஹ் ஒரு ஆச்சரியம் என்று கேட்கிறேன்னு சொன்னாங்க. யாரெல்லாம் நேற்று பேஞ்ச மலை அல்லாஹ்வுடைய உதவியால அல்லாஹ்வுடைய ஃபضலால பேஞ்சிட்டு சொன்னார்களோ, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால அந்த மலை பேஞ்சி சொன்னார்களோ, கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அவர்கள் முஃமினாக ஆகிவிட்டார்கள். யாரு நேற்று பேஞ்ச மலை இது இந்த நட்சத்திரங்களால செய்ததால இந்த மேகங்கள் ஒன்று சேர்ந்ததால தான் மழை பொழிஞ்சிச்சுன்னு சொன்னார்களோ இவர்கள் காஃபிராக மாறிவிட்டார்கள் சொன்னார்கள். அதனால எது நடந்தாலும் உலகத்தில் அதனுடைய ஆட்சியுடைய சொந்தக்காரன் அல்லாஹ், நிலைமைகளுடைய சொந்தக்காரன் அல்லாஹ், நேரத்துடைய சொந்தக்காரன் அல்லாஹ், காலத்துடைய சொந்தக்காரன் அல்லாஹ், மலைகளுடைய சொந்தக்காரன் அல்லாஹ், நாட்களை கொணாரவன் அல்லாஹ், காலங்களை சொல் செஞ்சு கொடுக்கிற அல்லாஹ். கண்ணியமானவர்கள் எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் தான் உருவாக்குறான் நம்பிக்கை வரும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னதாக லா தஸுப்புத் தஹர், காலங்களுக்கு ஏசவான், வஅனத் தஹர், நான் தான் காலத்தை சுழற்றி கொண்டு கொண்டிருக்கிறேன், இரவையும் பகலையும் நான் தான் கொண்டு கொண்டிருக்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் எல்லாம் படுத்தினார். மழை பெய்யுது, திடீரென்று இருட்டாகிட்டு, இது என்ன இப்படி ஆகிட்டுன்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடுல நடக்குது என்று பூர்த்தியான நம்பிக்கைய அவருடைய உள்ளத்துல கொண்டாடுறது முக்கியமான விஷயம் என்பதாக உலமாக்கள் இந்த ஹதீஸ்களை கொண்டு எழுதுறாங்க. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அதோட நாங்க விளங்கோடும் ஏன் இப்படியாப்பட்ட சோதனைகள் எல்லாம் தந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில நிம்மதி இல்லாம ஒரு நிலைமை வந்திருக்கும், சந்தோஷமா இந்த நேற்று தான் இன்றைக்கு கவலையாக இருக்கு, இன்றைக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி இருக்கு, நல்லா சந்தோஷமா இந்த முதலாசி இன்றைக்கு கவலையாக்கி திடீர்னு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவருடைய மையத்து உண்டாகிட்டு இப்படி நிலைமைகள் எல்லாம் கொண்டாடான என்னத்துக்குண்டா குர்ஆன் சொல்லுது, நீங்க ஒவ்வொரு அடியார்களும் அதை படிச்சு நீ என் பக்கம் திரும்பணும் என்பதற்காக வேண்டித்தான். முஃமின்களுக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஒரு சிறைச்சான வாழ்க்கை, ஒரு பிரிசனா போல. ஆகிரால வாழ்க்கை, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை அவங்களுக்கு
ஆகிரால வாழ்க்கை கண்ணியமானவர்களே அவங்க சொர்க்கம் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார். அதே போல காஃபிர்களுடைய இந்த உலகத்துடைய வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு சொர்க்கத்தை போல, ஆகிரால அவங்களுக்கு அது பிரிசனை போல என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அதனால தான் குர்ஆன் சொல்லுது வல நபுலுவன்னகும் பிஷைஇ மினல் கௌஃப், நாங்க சோதிச்சே தீருவோம் என்பதாக குர்ஆன் சொல்லுது. யார் அல்லாஹ்வையும் ரசூலை நம்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த சோதனை வந்தே தீரும். முதலாவது சோதனை என்னது? கௌஃப், பயம் என்ற சோதனை வரும். கண்டிப்பான குர்ஆன் சொல்லுது முதலாவது பயம். சஹாபாக்கள் இந்த பயம் என்ற சோதனை வந்துச்சு. எப்படி வந்துச்சு? மதீனால இருக்கிறாங்க, மதீனால இருக்கிற நேரம் மதீனால சூழ்ந்திருந்த யஹூதிகளும் அதே போல நசராக்களும் அதே போல மக்காவுடைய காபிர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து இன்றைக்கு அடியோடு அடியாக நாங்கள் அழிச்சு போட்டுடுவோம் என்று உறுதி கொண்ட நேரம் சஹாபாக்களுக்கு பயமா வந்துச்சு. சொன்னாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு அவங்களை அழிக்க போறாங்க. ஃபஸாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ்வின் நம்பிக்கை வச்சவர்களுக்கு ஈமான் கூடிச்சுன்னு குர்ஆன் சொல்லுது. எல்லா நிலைமையிலும் பயத்தை கொண்டு சோதிப்போம். இந்த நேரத்தில் அல்லாஹ் பக்கம் திரும்பணும். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் வல் ஜூ, பசியை கொண்டு சோதிப்போம். பசியை கொண்டு சோதனை வரும் என்பதாக குர்ஆன் சொல்லுது. மூணாவது வனக்ஸிம் மினல் அம்வால், அவட சொத்துக்கள் அல்லாஹ் குறைபாடு உண்டாக்கி சோதிப்பான். அழகா கெத்தின வீடு திடீரென்று அந்த சூறாவளி காத்துக்க மாட்டி அன்றைக்கு உடைஞ்சு போயிடுச்சு, இடிஞ்சு விழுந்துச்சு. இதுவும் அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான். எல்லா நிலைமையிலையும் நீ அல்லாஹ் பக்கம் திரும்புறையான் அல்லாஹ் பார்க்கிறான். வல் அன்ஃபுஸ், அல்லாஹ் சொல்றான் அடுத்ததாக அன்ஃபுஸ், ஆத்மாக்கள் உயிர்களை எடுத்து அல்லாஹ் சோதிப்பான். திடீர் மரணங்களை கொண்டு சோதிப்பான். அதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புள்ள மௌத்தாகதி இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் அழுந்தாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சோதிச்சான். எங்களுக்கும் அந்த சோதனை வரும். இந்த நேரத்தில் அல்லாஹ் பக்கம் திரும்புறதுதான் ஒரு புத்திசாலி ஒரு முஃமினுடைய அடையாளம் என்பதாக சொன்னாங்க. வஸ்தமராத், அதே போல படி கல்டிவேட் செய்யறவங்க, அதே போல மரங்கள் வச்சு விளைச்சல் செய்யறவங்க, இவங்களுடைய பலன்கள்ல நாங்க சோதிப்போம் அப்படின்னு அதுல நஷ்டத்தை உண்டாக்கி சோதிப்போம். வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், கடைசி அல்லாஹ் சொல்றான் யாரு பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ இவர்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும், நன்மாராயம் உண்டாகட்டும் என்று குர்ஆன் சொல்லுது. கண்ணியமானவர்களே, அதனால நாங்க எல்லா நிலைமையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலேயும் நாங்க என்ன செய்யணும்? நாங்க அல்லாஹ்வால தான் நடக்குது, அல்லாஹ்வால தான் நடக்குது என்று நாங்க இந்த பாடத்தை என்னோட பிள்ளைகளுக்கும் படிச்சு கொடுப்போம். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அக்லாக்கும் சிஃபத்தும் இப்படித்தான் இருந்துச்சு என்பதாக குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு தெளிவாக காட்டி தருது. கண்ணியமானவர்களே, நாங்க என்ன விளங்குவோம் இதுல? இந்த சந்தர்ப்பம் இப்படி வார நேரம் ஒவ்வொரு அடியார்களும் நாட்டில் இவ்வளவு நிலைமை உண்டாகிச்சு. எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்லித்தான் விளம்போடும் மண்டதில் இந்த நாட்டு நிலைமை எல்லாரும் அல்லோல கல்லோல கவலையாக. இந்த நேரத்தில் நான் படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? நான் யூகேல இருக்கிறேன், அங்கதான் அந்த நிலைமை உண்டாகிச்சு. எங்களுக்கு வராதுன்னு நினைச்சிடக்கூடாது, எங்களுக்கு வராதுன்னு நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ்க்கு அங்க செஞ்சு அல்லாஹ்க்கு இங்க செய்யறது பெரிய வேலை இல்ல. நாங்க அல்லாஹ் பக்கம் திசை போடும். யா அல்லாஹ், எங்களுடைய மக்கள் கஷ்டப்படுறாங்க, நான் அவர்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யணும், அவர்களுக்காக கண்ணீர் வலிக்கணும், அவளுக்காக துஆ செய்யணும். அதனால கண்ணியமானவர்களே, குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்க. ஃபஃபிர்ரு இலல்லாஹ், எல்லா சந்தர்ப்பத்திலேயும் நீ அல்லாஹ் பக்கம் திசை திரும்புங்க என்பதாக குர்ஆன் சொல்லுது. My dear respected brothers in Islam, listeners, Allah says in Quran, وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. We will surely test you with something of fear, hunger, loss of wealth, life and fruits. And Allah says at end, but give glad tidings to the patient. From this what we understand? What ups and downs comes from life. Sometimes we go through a hardship. Someday we will be happy. Someday we got sadness and anxiety. In every issues we face in our life, everything comes from Allah subhanahu wa ta'ala. That's why Rasul sallallahu alayhi wa sallam said, La tasubbu ad-dahr. Allah says, La tasubbu ad-dahr. You don't curse upon the weather. You don't say, why is this happening today? It's rainy day. It's day is this day. The night is like this, very cold. You don't say like this. La tasubbu ad-dahr. Wa ana ad-dahr. Rasul sallallahu alayhi wa sallam said, Allah is saying, Allah is the one who manages everything.
He's the one who brings night and day. He's the one who makes the day to be hot or cold. He's the one who makes the day to be freeze. We say it's freezing out. The will of Allah subhanahu wa ta'ala. If you're cursing this weather, you're cursing the management of Allah. If you're cursing, finding fault of management, you're finding fault for Allah subhanahu wa ta'ala. My respected brothers in Islam, that's why if you go through a hardship in your life, the Quran and Hadith is saying, no isolation. You stay in the room. No taking wines or alcohol. No. Islam is saying, turn towards Allah subhanahu wa ta'ala. See the words of Allah subhanahu wa ta'ala. فَفِرُّوا إِلَى اللَّهِ فَفِرُّوا إِلَى اللَّهِ. So feel to Allah. Feel to Allah. Surah Zariyat is explaining us. This is amazing. Allah does not say, walk to Allah. Or come to Allah. Allah says, He says, run to Allah subhanahu wa ta'ala. Run away from sin. Run away from hopeless. Run away from Allah's people's judgment. Run away from fear. Run away from the dunya. Run into the arms of the one who loves you more than anyone is Allah subhanahu wa ta'ala. What happens to your life? Anything happens. You struggle. You go. Allah wants a slave to get closer to Allah subhanahu wa ta'ala in any moment. It was asked Aisha radiyallahu anha. Sahabas was asked by Tabi'in, if anything happens to Rasulullah, it's unusual, what he used to do? Rasul sallallahu alayhi wa sallam used to come to masjid. He used to come to masjid and he prayed. Today, if I got something issue, what I am going to do now? I am struggling. No, we are believing Allah and Allah's Rasul. We are believing destiny. We are believing وَالْقَدْرِ خَيْرِهِ وَشَرِّهِ مِنَ اللَّهِ تَعَالَى. What good and bad happens in our life, it's from Allah subhanahu wa ta'ala. We have believed. Just think, this guidance is not there for us. If not being guided as a believer, we are not guided for these things. 2019, COVID, all were struggling. We experienced in our life, in Sri Lanka, back home. What happened? Some non-Muslims, they suicide themselves because they don't have a guidance. They were thinking all got stuck. Millionaires, multimillionaires. Their shipments and everything got stuck. They hanged themselves. They thought they don't have a door to come out. But the ulamas, they guided, they spoke the ni'mat of our guidance. What is the guidance? The destiny we believe. وَالْقَدْرِ خَيْرِهِ وَشَرِّهِ مِنَ اللَّهِ تَعَالَى. We have believed that what happened in our life, good or bad, is coming to in our life, is the destiny which Allah subhanahu wa ta'ala agreed with us. Allah's decree is happening today. Allah will open us the door. We believe that. My dear respected brothers in Islam, if we find difficulty, hardship in our life, Rasul sallallahu alayhi wa sallam, first guidance, we need to come towards Allah subhanahu wa ta'ala. First, we need to come towards Allah subhanahu wa ta'ala. Pray 2 rakats. And Rasulullah sallallahu alayhi wa sallam said, raise your arms towards Allah. Raise your hands. Started crying. Some youngsters used to come and say, Maulana, we have tried a lot. But we couldn't cry. Our tears not wiped. We couldn't cry, Maulana. In Islam, we can't act like we are praying. A person can't act how he's acting like a praying. No, it's haram. A person could not act like he is giving charity. A person, he could not act like he is repenting Allah subhanahu wa ta'ala. It's haram. But Allah subhanahu wa ta'ala has given us a chance. Rasulullah sallallahu alayhi wa sallam has guided us. If you couldn't cry, فَإِلَّمْ تَبُكُوا, you are trying to cry, you are trying to struggling in front of Allah to wipe your tears. If you couldn't do this, فَإِلَّمْ تَبُكُوا فَتَبَاكُوا, you act like crying, subhanallah. Allah has given us an opportunity. You can act like crying in front of Allah subhanahu wa ta'ala. My dear respected brothers in Islam, we need to get closer to Allah, number one, come to the musalla. Second, we need to think, oh Allah, from my sin, today I am in a struggle, take away from me
and we need to cry. A third, we need to do istighfar, repenting towards Allah subhanahu wa ta'ala. Astaghfirullah, Rabbi ghafirli. Astaghfirullah wa atubu ilayk. These words. La ilaha illa anta subhanaka inni kuntu minal zalimin. Allah will open the doors to come out. Hazrat Yunus alayhi salatu wasalam, what happened to him? He was in the belly, inside the whale's belly, the darkness of the ocean, depth of the sea. No one could help. He thought, I couldn't find a door to come. But he believed that Allah can help me. He said, La ilaha illa ant. Oh my master, there is no one. I believe there is no one God, only you are my God. La ilaha illa ant. Subhanak, you are above all fault. Inni, truly me, myself, kuntu minal zalimin. I am a wrongdoer, oh my Lord, oh my master. Forgive me. He did 40 days, according to some narration, 40 days continuously. He started repenting Allah subhanahu wa ta'ala. Allah opened the door. Allah bring Yunus alayhi salam back alive to this world. Allah can do everything. We need to get closer to Allah subhanahu wa ta'ala. Last time explaining, my dear brothers, Allama Ghazali rahimahullah says, an example. Today, the human beings, they are saying we are the intellect people. We knows everything. But when Imam Ghazali says, when he was a person is compared to a dog, I am saying the dog is intellect. Why? He's saying a dog has knowledgeable than a man. If a person throws a stone, is stoning a dog. The dog, what it will do? It never bites the stone. It turns toward the stone came from. It searches the person who threw him, stone it, and it run toward the person and it bites. Today, if Allah subhanahu wa ta'ala throwing trials and tribunals toward us, today we are seeing the person, they are thinking that it came from this. Today I didn't do this, it came from this. No. The trials and tribunal which came from Allah subhanahu wa ta'ala, who created me, who gave me clothes, who fed me when I hunger, who gave me everything, is throwing me hardship because I am sinning today. I am forgetfulness. My ignorance. Allah has blessed and blessed over ni'mas today. But today I am thinking something else. My dear respected brothers in Islam. Today I am seeing a person is driving a luxury vehicle. Oh, he is an unbeliever. Although I am saying, see, someday, I used to mingle with youngsters. They say, Maulana, today I have got birth to this father and mother. Unfortunate. I said, why unfortunate? They say today these British people, see these multimillionaires, they have these vehicles, they are enjoying their life. I am asking, they are believers? No, they are not believers. They are fortunate. I said, SubhanAllah, don't speak this. Allah has given you light of Iman to you, which is more than valuable, this world and what it contains. If he died, the person who is holding a car, if he died in his faith, the day of Qiyamah, he will never smell the fragrance of Allah subhanahu wa ta'ala's Jannah. Allah has given the light of belief to you. It's never been equal to you. Today the mindset is that, I have not given nothing. Allah has given the beloved Rasul sallallahu alayhi wa sallam as a leader to us. Great ni'mat. Today he is walking. Today he is riding a vehicle. You see, if a person is having a luxury vehicle, you see Allah has given me 2 feet. Alhamdulillah, I am walking. You don't see that. You see a person who don't have 2 legs and is on a wheelchair. My dear respected brothers in Islam and youngsters, we need to get closer to Allah subhanahu wa ta'ala in every moment, whatever happened to us. We never point our parents. We never point anyone. We blame ourselves. La talumuni, the shaitan. The day of Qiyamah, he will say, La talumuni, you don't blame me. Walumu anfusakum, you blame yourself. You blame yourself. We never blame anyone. We blame ourselves. For my sin, today I am in this state. For my sin, I have been thrown in this away from Allah subhanahu wa ta'ala's blessing. May Allah subhanahu wa ta'ala kabul us and may Allah subhanahu wa ta'ala kabul us, accept us as pious people. May Allah subhanahu wa ta'ala grant us to get close.